இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் ஐஎல்டி வந்து பெரும்பாலும் இடியோபத்திக்குன்னு சொல்லுவோம். காரணமே இல்லாமல் வரக்கூடிய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினான டைப் வந்து இடியோபத்திக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டைப், ஐபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வயதானவர்களுக்கு வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லங்ஸை வந்து பாதிச்சுட்டே போகும். ஸோ இந்த இடியோபத்திக் டைப்ஸ் போக இது தவிர நமக்கு வந்து இப்போ இந்த பேர்ட்ஸு அந்த ஃபார்ம் இதெல்லாம் பண்ணுறவங்க அந்த ஃபங்கஸ் எக்ஸ்போஷரு, அது தவிர இந்த ஏசி ஏர் கண்டிஷனர்லேருந்து வரக்கூடிய சில நச்சு பொருட்கள், இந்த பொருள்னால் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய ஐஎல்டி இருக்குது. இப்போ நம்ம பறவைகள் நிறைய எல்லா இடங்கள்லையும் நிறைய பிஜியன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பிஜியன்ஸ் வந்து அதோட ரெக்கை, அதோட அந்த ட்ராப்பிங்ஸு, ஸோ இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு எண்டோடாக்சின், இந்த டாக்ஸின் வந்து நம்ம நுரையீரலில் பாதிச்சுட்டே போகுது. ஸோ இது ஐஎல்டி போல் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோனைட்டிஸ் அப்படின்ட்டு பேர். ஸோ இது வந்து ஏர்லியாக வந்துச்சுன்னா அதை வந்து அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்குள்ள அந்த ஸ்டீராய்டு மருந்துகள் மூலமாக அதை குணப்படுத்த முடியும். ஆனால் அதை வந்து அவங்க கொஞ்ச நாள் விட்டுட்டு கொஞ்ச நாள் பட்ட இருமலாக இருக்கும், சரியாக டயக்னோஸ் பண்ணாமல் லேட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தீவிரமான ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.